ஹாய் சொல்லுங்க ஹாய் 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 இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்குப்பா. அதுக்கு நாங்கள் வீடியோ தொடங்கிட்டு வரேன். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ டைம் வந்து 11:32. என்ன சொல்கிறது, கொஞ்சம் டைம் மிஸ் ஆகிட்டேன்னு சொல்லலாம். அதோட இன்னைக்கு போகிற பிளானும் இல்லை. என்னத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் எங்கள் அண்ணாட பர்த்டே. சரியா, எங்களோட அண்ணியில் முகத்தை பார்க்க மாட்டேங்குது. இதுக்கு கொஞ்சம் அவ்வளோ சோகமாக இருந்தது. சரி சர்ப்ரைஸாக போகும்ன்ற ஒரு ரீசனுக்கு ஆண்டி வலிக்கிடுங்காண்டி தான் சொன்ன காணும். 6 வலிக்கிட்டாங்களோ இல்லையே இந்த பிள்ளை இப்படி இருக்கிற அண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நீ சிட்டிப்பா நிற்கிறேன். என்ன மனசில் பார்க்க அவ்வளோ சந்தோஷம். என்ன நினைக்கிறீங்க, முதலாவது வெட்டிங் செய்த முதலாவது பர்த்டே ஐயோ போயிடுமா இல்லை நிற்போமா அப்படி யோசிச்சிங்களா? அப்படி இல்லை, அம்மாவோட சொல்லியாச்சு நாளைக்கு கொடுங்க அப்படின்னு. இப்ப வலிக்கிறாடி, நாங்கள் விடிய வலிக்கிறோம் 6 மணி வாசிக்க போறோம். அப்படியே நான் பிரசாத் பிரசாந்த் சொல்லி கூட்டிட்டு போகும்போது அது பர்த்டே தானே. எப்படி அவ மாசப்படுவா, அண்ணா கொஞ்சம் கவலைப்படுவேன்றதுக்காண்டி போய் நாங்க வந்தனாங்க. நான் மெசேஜ்ல சண்டே எல்லாம் பிடிச்சிட்டு வச்சிருக்கேன். சண்டை பிடிச்சா கைக்க மாட்டேன்ற இதுல இருக்கா. சர்ப்ரைஸா போயிடும் இருக்கும். என்ன நீ சொல்லாமக்கலாம் வந்துட்டு அல்லாடி சிரிப்பு தெரியல. என்ன ரியாக்ஷன் திருச்சிட்டு ஒரு அடி அவர் கோவப்படவே இல்லை சத்தியம். ரைட் ஓகே. அப்போ நாங்கள் இப்போ சர்ப்ரைஸாக போக போகிறோம் எங்கள் ரெண்டாண்டு பர்த்டேக்கு. அதை உண்மையிலே நினைச்சு பார்க்கல. ஏன்னா அவர் தான் வருவேன் நாங்கள் எதிர்பார்த்துனாங்க. அவருக்கு வந்து லீவு கொஞ்சம் கூட இருந்தபடியாக கம்பெனியில் லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அப்போ வெடிங்குக்கு அதை விட இந்தியா போனதுக்கு அப்படின்னு நிறைய லீவு ஒரு 2 மாதத்துக்கிட்ட லீவு கொடுத்துருக்காங்க அவருக்கு மட்டுமே. அப்போ அதால் வர்ற சுச்சுவேஷன் வந்து இல்லை. அதனால் நாங்கள் இங்கேருந்து போக போகிறோம். இன்றைக்கி நைட் 12 மணிக்கு தான் போகிறது. அப்படின்னா நாங்கள் இங்கே வந்து 5:30 வலிக்கிட்டு இருக்கோம். வேணா நீ 5:30 வலிக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் டைமுகள் காணாதபடியே இப்போ 11:30 வலிக்கிறோம். நித்திர மாதிரியே நாங்களும் எடுத்து 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா என்ன செய்யறது. ஓகே ஓகே. சின்ன ஒரு இது இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்கள் வீடியோ கால் எடுக்காம நோம கால்ல சொன்னா விளங்காது. அவளை பாத்தீங்களா எங்க அம்மாவோட பொடியை மட்டும் கொஞ்சம் உசாரா வச்சுக்கலாம். நாங்க வந்துட்டு இருக்கோம். நாங்க சொல்ல முதலே நான் என்ன மீன்ஸ் என்ன சாப்பாடு டோல்பின் சாப்பாடு கட்டிவீங்க. அவருக்கு அதான் மேடம் நான் சொல்லி அவருக்கு டோல்பின் சாப்பாடு. ஓகே. இப்போ நாங்க வெளிக்கிட்டோம். நைட் போவோம் போய்க்கேதா அவர் கடையில சாப்பிடுவோம். அண்ணி வாட்டில இருந்து இன்றைக்கு தான் வந்தது. கொஞ்சம் உஷாரா இருந்து நடிச்சு கொஞ்சம் வந்துதான் இருக்கு. சத்தி வெரேரியன்ட்ல சொல்லி வந்திருப்பா. சத்தி இல்லையான்னு சொல்றீங்களா? ரைட் ஓகே. அவ்வளோ பாசம் அவங்கெல்லாம் பாக்குறாங்க. உண்மையா கேட்டவங்களா அன்னைக்கு இப்போ ஓகேவான்லாம் கேட்டவே அன்னைக்கு இப்போ ஓகே பாத்தீங்கன்னா மாதிரி இந்த முகத்துல செந்தளிப்பு அதெல்லாம் தெரியுது. ஆனா அங்க போயிட்டு வந்து நீங்க சோகமா இருந்தேன்னா அதையும் வீடியோ எடுத்துட்டு போடுவேன். ரைட் போ வேணாமா வாங்க வலிக்கிறோம் வாங்க. இதுக்கு ஒரு லோஜியனா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நித்திரையாண்ணா இல்ல குளிக்கிறீங்களா? சரி சரியா வைக்கிறேண்ணா. நீங்க சரியான பிஸி மேன்டாங்க. உங்களோட என்ன கைக்கிறதா ஹலோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க நம்பருங்க தருவே. லோரியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா பார்த்துருக்கேன். ஹலோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரசாந்த். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ பிறந்த ஒரு கேடு உனக்கு பிறந்த நாள் கேடு. அப்படி இல்லை, அவர் அப்படி கதைக்காடி தான் நாங்க ஆச்சரியப்படணும். சரி வைங்கய்யா வச்சுட்டு உங்களோட போன்ல எடுத்து கைங்கய்யா. சம்பல் இருக்கா? சூடா இருக்கா? சம்பளுக்கு தான் நல்லா இருக்கும். உங்களோட சம்பளுக்கு ரொட்டியில் வைங்கப்பா. ரொட்டியில் வச்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சம்பளம் இடிக்காதே குறைப்பா இருக்கேண்ணே. ரைட். இது எந்த இடம்னு தெரியல.
நல்லா இருக்கும். நித்திர வர மாதிரி இருந்தது பிளேன் குடிக்கும் அந்த தலைமை ஆகிட்டா அவனுக்கு. ஓகே சிலாபத்தில் நாங்கள் இப்போ மங்குஸ்தான் ரம்புட்டான் பண்ணுறோம். அப்படியாப்பா டைம் என்ன சொல்லுங்க அப்போ? கொஞ்சம் நித்திர வந்துச்சா? இப்போ இல்லையா? இப்போ இல்லையா நித்திரையெல்லாம் போயிட்டா? அதான் ரம்புட்டான் வாங்கினாலும் இப்போ 4:54. 4:54க்கு ரம்புட்டான். ரித்திக் இங்கே பாருங்க எந்த பிள்ளையும் வளமிட்டேன் இங்கே. ஆமா என்ன வேணும் ரித்திக்கு? என்னப்பா தண்ணி வேணும் என்ற பிள்ளைக்கு? ரைட் வேறு தரேன். இங்கே பாருங்க மங்குஸ்தான். வேறு என்ன இருக்கு? அன்னாசி பழம், மாம்பழம். வேறு என்ன இருக்கு? இந்த இருக்கு அன்னாசி பழம், குத்துற பழம். அதுக்கு என்ன பேர்? தூரியம். சொல்லுங்க. இங்க பாருங்க எல்லாரும் நித்திர. அம்மா மட்டும் ஒளிம்பிட்டா. இங்க எல்லாரும் நித்திர. இங்க அஸ்மி எல்லாரும். ரைட் நாங்க இப்ப சாப்பிடுவோம். என்னய்யா? என்னய்யா? ரைட் எப்படி இருக்கு இது? இந்த வெசாங்க கடை தான் கூட போடுறது என்னப்பா? கோயில் திருவிழாவா இது? எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரித்திக் எப்படி இருக்கு ரித்திக்? போய்கொண்டே இருப்பான். உங்க வரும் உங்க மட்டும் இருக்கண்டு மினக்கட்டு இவ்வளவு செய்திருக்காங்க என்னப்பா? அந்த மெயின் ரோட்டுக்கு டிஸ்டர்ப் வராம. அம்மோ நிறைய தூரம் ரித்திக். அப்ப இதுக்குன்னே வச்சிருப்பாங்க போல இந்த லைட் இல்லைன்னா வடிவா இருக்கேன். இந்த கல்யாணம் விட இதெல்லாம் கூட இவ்வளவு செய்ய மாட்டாங்க. வடியா இருக்கு. போய்கொண்டே இருக்கு. சைட்லயும் சோடிச்சு வச்சிருக்காங்க. அத காணியலா? இந்த இதோட முடியுது. எப்படி ரித்திக்கு இருந்த சொல்லுங்களேன். மாமாக்கு என்ன சர்ப்ரைஸ் கொண்டு போக போறீங்க? இப்ப பர்த்டே தானே இன்றைக்கு. என்ன இப்ப சர்ப்ரைஸ்? உடுப்பா? என்ன உடுப்பு வேணுதாப்பா? ரித்திக் வேண்டீங்களா உடுப்பு? உண்மையாவா? அதுதானே போய் இறங்கினா ஒரு ரியாக்ஷன் பாப்போம். சரியா மாமாவோட ரியாக்ஷனை? டி மாப்பிள்ளை வந்துட்டான்டா மாப்பிள்ளை என்று பேர். அப்படித்தானே? என்னப்பா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 6:15. என்னப்பா இப்ப சாதனை நித்திர. எங்களுக்கும் நித்திரா வருது. 6:15க்கு இங்கே வந்துட்டோம். அப்ப நாங்கெல்லாம் நித்திர. வந்துட்டா 6:15 ஆகுது. இப்ப போம். என்னப்பா ஆள் இல்ல. ஆள் வந்து இப்ப கொஸ்டலுக்கு போயிட்டேன். அவங்களுக்கு கம்பெனியில வேலை செய்யறாங்களுக்கு ஒரு கொஸ்டல் மாதிரி செய்யறதுக்கு ப்ரூஃப்ஸ். அப்ப அங்க போயிட்டேன் நம்ம இரவு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா கபில்கிட்ட சொல்லி ஆளை கூட்டிட்டு வருவோம். வருவேன் பாப்பா ரியாக்ஷன் என்னது. இஞ்சி பாருங்க ஆக்கல. ஆமா வந்தாலும் ஒளிம்பிட்டா எல்லாரும். என்ன ஸ்மி? அதுக்கு தான் ஸ்மி அங்கேருந்து வந்திருக்கு. நாய்க்குட்டிக்கு பல்லுக்கு திட்டுற ப்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு போவோம்ப்பா. ஆமா வாங்கிட்டு சொன்னாராம். ஓகே 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 வேண்டுவோம் சரியா? நான் கிட்ட வந்துட்டா போ. இது வந்து கட்டுனாயாக்கா எவரி வைத்த. இப்போ வந்து 6:15 டைம். ஆனால் இப்பயே வாகனங்கள்லாம் மீனுக்கு வந்துட்டேனாப்பா. வேலைக்கு போகிறாக்கள் இப்போ இது வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்படியும் இங்கேருந்து வேலைக்கு போகிறாக்கள் விடிஞ்சிடும். 7-8 மணி ஆகும். ஓ இதுதான் மாமாவோட ஃபேக்ட்ரி. அதனால் இப்போ வலிக்கிட்டால் தான் அவங்க சரியாக 8 மணி என்றாலும் சரியாக சேருவாங்க போய். ஏன்னாப்பா வேலைக்கு
நேரம் வந்துடும் அங்கே 8 மணி 8:30 ஆயிரும். வேலை ஆனால் பாரு ஸ்கூல் பிள்ளைலாம் 4 5 மணிக்கெல்லாம் வலிக்கிட்டு நிற்கிறேன். ஓ மெயின் ரோடில். ஆனால் எத்தனை மணி ஸ்கூல் தொடங்கும்போது தெரியல. நாங்கள் இப்போ வரைக்கும் எல்லாமே இல்லை ஸ்கூல் பிள்ளைகளும். அது வேலை அப்படியாகவும் இருக்கலாம். அதுதான் அதுதான். ஆனால் 4 மணிக்கே வலிக்கிட்டு போகுது பைக்கில். நான் நினைக்கிறப்ப டிராஃபிக் பிரச்சனையாகவும் இருக்கலாம், பெரும்பாலும் தூரமாகவும் இருக்கலாம். இப்போ நாங்கள் போயிடுவோம், இப்போ வீட்டுக்கிட்ட போயிடுவோம். ஆனால் ஆள் வருவேரோ தெரியல. ஃபோன் ஆன்சர் பண்ணுறாரு இல்லை மற்ற தம்பி கவில். அதுதான் பிரச்சனை. என்ன ஆகும்மா? சரியா அப்போ நாங்கள் இப்படிலாம் வெளியில் தானே வந்துட்டோம். லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஆக்கள் நல்லா நித்துற. நான் என்ன செய்வேன்டா அவங்க கிட்டையோடையா நான் என்ன செய்வேன்டா அதை விட்டுட்டு நல்ல ஒரு திருட்டு உள்ள போகிறேன். ஒழுப்பா ஏன்னு பாப்பா ஆன்சர் பண்ணா சொல்லுவோம். சொல்லுங்கப்பா. சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள் தான் ரித்திக் ஒழுங்குங்க. நாங்க போக முடியல. நடங்க இங்கே லோஜி மாமா வந்துட்டா. விஷ் பண்ணிடுங்க லோஜி மாமாக்கு. ரைட் போங்க. உங்களுக்கு அவங்க சர்ப்ரைஸ் தருவோம்னு பார்த்தா நீங்கள் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. ஆ ரைட். வேலைக்கு வைக்கிற மாதிரி இருக்கு. ஆ நடங்க பாப்போம். விஷ் பண்ணிட்டீங்களா? வெளியில வாங்கப்பா, வெளியில வாங்கப்பா. போய்தானே கவேல் சொல்லிட்டீங்க தானே. பாத்தியா பரவாயில்ல. முதல் பிறந்த நாளா கல்யாணம் செய்து முதலாவது பிறந்த யோசிக்கிறேன். புரியுங்கம்மா. நான் என்ன மிஸ் பண்ணல. உங்களை எங்க மச்சான் மச்சான் மறக்கவே போனேன். ஹாப்பி பர்த்டே. ரைட். அப்ப உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸ் தானே. நான் நினைக்கிறேன் நீங்க இவ்வளவு பேர் வருவீங்க. ஆக்கல பாத்தியா? மாமாக்கு விருப்பம் கிடையாது. கோப்பி வெட்டிறீங்க. கோப்பி நீங்க எந்த பர்த்டேக்கு வரல? நாங்க உங்க பர்த்டேக்கு வந்திருக்கோம். என்ன கதை கேட்டீங்க? அது வேற பண்ணல. என்ன சண்டை பிடிச்சது அப்போ சர்ப்ரைஸ் வாரத்துக்காண்டி நான் சண்டை பிடிச்சது. திருநெல்வேலி வச்சு ஏனாஸ்மி பாருங்க மாமாவை என்ன சொல்ற. அம்மா கவில அம்மா வந்திருக்காங்க ரூம்ல கொண்டு விடணுமா அப்ப அம்மா திரும்ப போன் எடுத்து அம்மாக்கு நான் கவி போன வாங்கி நடக்கணும். எனக்கு அப்பயே விளங்கிட்டு அப்ப சந்தேகப்பட்டேன். கவியல் பரவாயில்ல கொஞ்சத்துல பிடிச்சிருப்பேன். நான் கவிதை அஸ்மி சொல்லுது. ஆமாம்மா மாமாக்கு கேட்டுருக்கும் நீங்க சொல்றேன். சொல்றேன் இல்லை இல்லை அவருக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க எங்க வந்தாச்சா சாடியா கக்கல. நான் எடுத்தேன் காவிலுக்கு 2-3 தடவை. நான் என்ன நினைச்சு வந்தேன் தெரியுமா? காபில் நித்திரியா போயிட்டாங்க. இன்றைக்கு எல்லாரும் வெளியில காருக்குள்ளே தான் கிடக்கணும் கொண்டு இருக்குது. சும்மா எழுத வந்துருக்கு. இந்த அவெல்லாம் எடுத்துருக்காங்க அவருக்கு தெரியும். ரைட். அப்ப என்ன இப்ப வேலைக்கு போயிட்டு வரீங்க என்ன அண்ணி? என்ன புதுசா பிளான் இருக்கா என்னது? ஆ சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உண்மையிலேயே என்ன சொல்கிறேன் எங்கள் அண்ணாங்க சர்ப்ரைஸ். ஏன்னா அஸ்மி நாங்கள் வர்றது வந்து தெரியவே தெரியாது. நைட் வந்து நாங்கள் 11:30 படிக்கிறாங்க. இங்கே வேலைக்கு 6:15 வந்தோம்.
அவருக்கு நாங்கள் வர்றது தெரியாது எங்களோட கம்யூனிட்டி தெரியுதுன்னா வேறு யாரை வந்தீங்கன்னா போய் பிக்கப் பண்ண பண்ணணும் ஏர்போர்ட்டில் வந்தீங்கன்னா போய் பிக்கப் பண்ணோன்னு மட்டும் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தீங்க. உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருந்தது. எங்கள் நீ நல்லா சந்தோஷமாக இருந்தால் நாங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அதோட வந்து அடுத்த வீடியோவில் வந்து எங்கள் அண்ணனோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கணும். உங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய்.